பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியிலையும் நிறைய பெண்களுக்குரிய நிறைய காரியங்களை நம்ம இதுவரை படிச்சு வந்திருக்கிறோம். பட் இந்த பைபிள் ஸ்டடியிலேருந்து நம்ம ஒரு புத்தகத்தை குறித்ததான காரியங்களை நம்ம படிக்கலாம். இந்த ரூத் புத்தகத்தை வந்து நான் இப்போ கடந்த ஒரு 2 மாதமாகவே 1 மாதம் இருக்கும் அதிகமாக கர்த்தர் இந்த புத்தகத்தை படிக்க எனக்கு அதிகமான ஏவுதல் இருந்ததுனால நான் திரும்ப திரும்ப படிக்கவும், ஒரு நாளைக்கு அந்த 4 சாப்டர் இருக்கிறனால ஒரு 20 நிமிஷம் அல்லது நல்ல நம்ம படித்தா ஒரு அரை மணி நேரத்தில் படிச்சிடலாம். அந்த அளவுக்கு இந்த புத்தகத்தில் படிக்க படிக்க நிறைய காரியங்கள் கர்த்தர் வந்து தெரியப்படுத்தினாரு. அதனால இதிலிருந்து மெசேஜ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஒரு 5 பாயிண்ட் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இதில் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது என்ன அப்படின்னா ஒவ்வொரு வசனத்திலையும் ஆவியானவர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்கறத உணர முடிஞ்சுச்சு. அப்போ இதை புத்தகமாக நம்ம பைபிள் ஸ்டடியாக நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்ததுனால நம்ம இன்னைக்கு கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வந்து ஒரு அறிமுகமாக இன்னைக்கு இப்போ கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் வந்து 66 புத்தகங்கள் வந்து இருக்கிறது. அதில் வந்து 2 புத்தகங்கள் வந்து பெண்கள் பேர்ல இருக்குது. முதலாவதாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னா அப்படின்னா ரூத்தும் எஸ்தர் அந்த 2 பெண்கள் பேர்ல இருக்கிற புத்தகமா இருக்குது. இந்த 2 புத்தகத்துல பார்த்தோம்னா வேறு வேறு காலகட்டங்கள்ல இது எழுதப்பட்டிருக்கு. ரூத் புத்தகம் எடுத்துட்டோம் அப்படின்னா இஸ்ரவேல் வந்து ஒரு தேசமா உருவாவதுக்கு முன் வந்து இந்த புத்தகம் வந்து எழுதப்பட்டிருக்குது. எஸ்தர் புத்தகம் வந்து பார்த்தோம்னா இஸ்ரவேல் தேசம் வந்து ராஜ்யமாகி வடராஜ்யம் தென் ராஜ்யம் அப்படி 2 ராஜ்யங்கள் ஆகும்போது அதற்கு பின்பு சிறைப்பிடிக்கப்பட்டு அவங்க வந்து பெர்சியர் கீழ் வந்து அந்த ஆட்சி இருக்குது. பெர்சியர் ஆட்சி செய்யறாங்க. அந்த இருந்த காலத்துல நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த எஸ்தர் புத்தகமா இருக்குது. இப்ப இவங்க 2 பேருமே பெண்கள் தான். ஆனா அவங்க வந்து அவங்கவுங்க காலகட்டத்துல தேவ திட்டத்துல வந்து மிக வல்லமையா அவங்க பயன்பட்டாங்க. இப்ப எஸ்தரை எடுத்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் வந்து எஸ்தரை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். அதே மாதிரி ரூத்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பி அதன் மூலமாக கிறிஸ்துவின் மூதாதையராக வரும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் பயன்படுத்தினார். அதாவது நம்ம எடுத்துட்டோம்னா ஒரு குடும்பத்துக்கு நன்மை வந்து அது வந்து அதாவது வரலாற்றிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சரித்திரமா இந்த ரூத் புத்தகம் வந்து காணப்படுகிறது. எஸ்தர் வந்து யூத பெண்ணா இருக்கிறாங்க, புறஜாதியரை திருமணம் பண்றாங்க. ரூத் வந்து பார்த்தோம்னா ஒரு புறஜாதியான மோவாப்பில் இருந்து வந்தவங்க. இவங்க வந்து இஸ்ரவேல் தேசத்தாராகிய போவாசை வந்து இவங்க திருமணம் செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ ஓவராலா நம்ம பார்த்துட்டோம்னா இந்த ரூத் புத்தகம் வந்து ரொம்ப மிக மிக ஆசீர்வாதமான ஒரு புத்தகம். இதுல அநேக ஆவிக்குரிய பாடங்கள் வந்து இதுல இருக்குது, அநேக ஆலோசனைகள் இருக்குது. இந்த புத்தகத்துல வந்து என்னால அதிகமா உணர முடிஞ்சுச்சு. நான் முதல்ல சொன்னதுபடி இந்த வேதாகமத்துல வந்து ரூத்தின் சரித்திரம் அப்படின்னு தான் இந்த தலைப்புல தான் இதுல இருக்கும். இந்த புத்தகம் வந்து எந்த காலகட்டத்துல பொதுவா நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சு பைபிள் ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா முதலாவதாக ஹிஸ்டரி, அது எந்த காலகட்டத்துல எந்த பேக்ரவுண்ட்ல நிகழ்வுகள் இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு, யாரால் எழுதப்பட்டிருக்கு, என்ன நோக்கத்துல இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி செய்து படிக்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த நிலையில இந்த புத்தகத்தை வந்து நம்ம பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் காலத்துல கிட்டத்தட்ட 350 இருந்து 400 ஆண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடையில நடைபெற்ற அந்த காலத்துல நடைபெற்ற ஒரு சரித்திரம் தான் இந்த ரூத்தினுடைய சரித்திரமா இருக்கிறது. இந்த புத்தகத்தை யார் எழுதினாரு அப்படின்னு வந்து நமக்கு தெரியல. பொதுவா புதிய ஏற்பாடுல எல்லாம் பார்த்தானா அப்போஸ்தலனாகிய பவுல்னா அவர் வந்து தன்னை வெளிப்படுத்துவாரு. அப்புறம் சுவிசேஷ புத்தகங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பேர்லயே வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இது வந்து யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தை வந்து பார்க்கும்போது இந்த புத்தகத்துல உள்ள 4வது சாப்டர்ல கடைசியா முடியும் போது தாவீதோடு முடிவடைகிறத பார்க்க முடிகிறது. ஓபேத், ஈசாய், தாவீது அப்படின்னு வரும். அப்ப இந்த கண்ணோட்டத்துல பார்க்கும்போது தாவீது காலத்துல இருந்தவர்கள் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உரைநடை அதுல உள்ள அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சொல்றாங்க இது வந்து கண்டிப்பா ஒரு சாமுவேல் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கருத்து இருக்குது. இது உண்மை பொய் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்றதுக்கு இல்லை, சாமுவேல் எழுதியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. அதுக்கு ஆதாரமா அவங்க சொல்றது வந்து இந்த 3 பேரோட பேரை வந்து சொல்றாங்க.
ஓபேத்து, ஓபேத்துடைய மகன் அப்படின்னு சொல்லி 3 பேரோட காரியங்களும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து இது வந்து எந்த காலகட்டத்துல எழுதியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கிமு 1000த்துல இருந்து இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்கலாம் அப்படின்னு. அதாவது 10ஆம் நூற்றாண்டுல. 10ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த புத்தகம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புத்தகத்துடைய மைய கருத்து என்ன? மெயின் வந்து இந்த புத்தகத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஒரு மீட்கும் அன்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா நம்ம ரெடீமர் அப்படின்னு வந்து வரும். அதாவது வந்து ஒரு மீட்கும் அன்பு, ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்ற ஒரு இதை வந்து சொல்றாங்க. இதுல வந்து போவாச வந்து இயேசு கிறிஸ்துவ போல ஒரு ஒப்பனை செய்து சொல்லுகிற ஒரு காரியமாவும் இருக்கும். அதாவது புறஜாதியான ரூத்தை வந்து போவாஸ் வந்து மீட்டெடுக்கிற ஒரு காரியத்தை இது புதிய ஏற்பாடோட நம்ம எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, புறஜாதியான நம்ம சபை புறஜாதியான நாம் வந்து எப்படி தேவனோடு இணைக்கப்படுகிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம இணைக்கப்படுறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக புறஜாதியான நாம் வந்து ஆண்டவரோடு இணைக்கப்படுறோம். ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தோட இந்த புத்தகத்தை வந்து பொதுவா படிப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா, இது நான் முதலே சொன்னதுபடி இது நியாயாதிபதிகள் காலத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, அந்த முதல் வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கும். அதாவது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் அப்படின்னு வந்து, நாட்கள்னா ஒரு நாள் 2 நாள் கிடையாது. இடைப்பட்ட ஒரு நேரத்துல இந்த சம்பவம் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எந்த ஊர்ல நடைபெற்றது அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இது வந்து மோவாப் தேசத்துல இந்த புத்தகம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் குறிய காரியங்கள் நடைபெற்றிருக்கு. மோவாப் தேசம்ன்றது என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இது வந்து ஒரு டெட் சி அதாவது சவக்கடலுக்கு கிழக்கே உள்ள ஒரு தேசம் தான் இந்த மோவாப் தேசம். நீங்க வந்து நம்ம பைபிள்ல பின்னாடி வந்து நம்ம பார்த்தோம்னா அது இது மேப் இருக்கும். அந்த மேப்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சவக்கடல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த சவக்கடலுக்கு கிழக்குல மோவாப் தேசம் இருக்கும். அந்த ஒரு மேடான பகுதி தான் இந்த மோவாப் தேசம். இந்த மோவாப் தேசத்துல வந்து 2 ஆறுகள், மேல ஒரு ஆறு கீழே ஒரு ஆறு, இதுக்கு இடையில தான் இந்த மோவாப் தேசம் இருக்கிறத நம்ம மேப்ல பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேசம். அந்த தேசத்துலதான் இருந்த பெண், அதாவது ரூத்தை குறித்ததான ஒரு நூல் தான் என்னது இந்த ரூத்தின் சரித்திரம். அடுத்ததாக இந்த புத்தகத்துக்கு நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. பொதுவா இந்த சிறப்பம்சம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஒரு பெண் பெயர்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அடுத்து வந்து இது வந்து எந்த மாதிரி ஒரு சிறப்பம்சத்துல இருக்குது அப்படின்னா, நியாயாதிபதி காலத்துல இஸ்ரேல் தேசம் வந்து பொதுவா நியாயாதிபதி புத்தகத்தையே நம்ம எடுத்துட்டோம்னா துவக்கத்திலே நம்ம ஒரு காரியங்களை வாசிக்கலாம். அதாவது ஆண்டவரை குறித்து அறியாத அதாவது பிள்ளைகள் வந்து நிறைய இருந்தாங்க அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு காலகட்டத்துல இஸ்ரேல் தேசம் வந்து அக்கிரமங்களால் நிறைந்து தேவனை மறந்து விசுவாசத்தை மறுதளித்து கொண்ட ஒரு இருண்ட காலம், ஒரு குழப்பமான நாட்கள். அதே அந்த நாட்கள்ல ஒரு தெய்வ பக்தியுள்ள ஒரு குடும்பமா இந்த எலிமெலேக்கும் நகேமியை பத்தி நம்ம வாசித்தோம்னா, நம்ம சர்வ வல்லமை அவங்களுடைய வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ள அவங்க ஆண்டவரை பத்தி சொல்லும் போதெல்லாம் சொல்லுவாங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன், என்னுடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்றத அவங்க வந்து சொல்றத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அப்படிப்பட்ட கண்டிப்பாக இந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல ஒரு பயபக்தியான குடும்பம் தான். ஆண்டவரை குறித்து அதிகமா அறிந்த ஒரு குடும்பம் தான். பஞ்சத்தின் நிமித்தமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்பத்தின் வீட்டை விட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்க, மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான் அப்படின்னு வந்து வாசிக்கிறோம். அப்ப சஞ்சரித்தான் அப்படின்றது வந்து அவங்க நிரந்தரமா அங்க போய் இருக்கணும்னு போல, கொஞ்சம் பஞ்சம் வந்திருக்கு. அந்த நாட்கள்ல வந்து நம்ம போய் வேணா ஒரு வேற இடத்துல போய் டெம்பரவரியா போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு குடும்பம் தான் என்னது இந்த எலிமலைக்கு நகேமியுடைய ஒரு குடும்பமா சொல்றாங்க. அடுத்ததாக வந்து நம்ம பார்த்தோம்னா, அதாவது இத வந்து நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல உள்ள புறஜாதிகள் வந்து மனம் திரும்பி இஸ்ரவேலுடன் சேர்வதன் மூலம் தேவனுடைய மீட்பு திட்டம், அதாவது வந்து இந்த புறஜாதியார் வந்து எப்பயுமே வந்து இஸ்ரவேலர்கள் வந்து சொல்லுவாங்க அவர்களுடைய தெய்வம் யெகோவா அப்படின்றதும், புறஜாதிகளை வந்து அவங்க வெறுக்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். பட் வந்து ரட்சிப்பு வந்து எல்லாருக்குமே பொதுவானது அப்படின்றத இந்த புறஜாதிகள் உள்ள வருவதன் மூலமாக கர்த்தருடைய அன்பை வந்து நம்ம
விளங்க முடிகிறத நம்ம பார்க்க. அப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்டோரி ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு கூட இதை வந்து சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு மீட்பின், நான் முதலே சொன்னது போல இது வந்து ஒரு அதாவது ரெடிமஸ் லவ், அதாவது ஒரு மீட்கும் உடைய ஒரு அன்பா வந்து இதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து வந்து நம்ம இது எங்க நிறைவேறுகிறது, இப்ப புதிய ஏற்பாட்டுல வந்து இது எங்க நிறைவேறியது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது மத்தேயு 20:28 வந்து சொல்றாங்க. பழைய ஏற்பாட்டுல ரூத்தின் புத்தகம் 4:10 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்ட காரியம் வந்து மத்தேயு 20:28 அது நிறைவேறி இருக்கிறது. அதாவது வந்து நம்ம 4:10 வந்து பார்க்கும்போது, இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்லோனின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்ரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி. இது வந்து ஒரு மீட்பு. போவாஸ் வந்து புரஜாதி பெண்ணான ரூத்தை வந்து மீட்டு கொள்றத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி புரஜாதியாகிய நம்மளை கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மீட்டு நம்மள அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த இதுல வந்து நம்ம பார்க்கும்போது இன்னும் நம்ம உள்ள போகும்போது இன்னும் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். இது ஒரு மேலோட்டமான ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இது பண்ணலாம். இப்ப அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா இந்த மோவாபியர் நம்ம பேசுறோம். இந்த மோவாபியர்கள் யார், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய குணநலங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்ப 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 மோசமான ஒரு சந்ததி அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த மோவாபியருடைய கூட்டங்கள். இவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல இவர்களுக்கு தகப்பன் யார் அப்படின்னா நீதிமானாகிய லோத்தின் மூலம் அவர்களுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் செய்த அந்த ஒரு தப்பான ஒரு காரியத்தின் நிமித்தமாக இவர்கள் வேசியின் பிள்ளைகளாய் பிறந்தவர்கள். அதாவது லோத்தினுடைய 2 பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தகப்பனாருக்கு இது திராட்சரசம் கொடுத்து அதன் மூலமாக அவங்க பெற்றுக்கொண்ட 2 பிள்ளைகள் தான் யார் அப்படின்னா இந்த மோவாப், அம்மோன். அதை எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்காது. அந்த நிகழ்வு இருக்கும், நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கும். இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா வாஸ்தவம்னா கடைசியா சொல்லப்பட்டிருக்கும், இளையவனுக்கு ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு பென்னமி என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரர். அதே 37ஆவது வசனத்தை நம்ம பார்த்தோம்னா மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். அப்போ வந்து மூத்தவளுடைய பையன்தான் யாரு, இந்த மோவாப். சோ இவர்கள் தான் யார் அப்படின்னா இவர்கள் தான் மோவாபியர்களா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து இந்த மோவாப் தேசம் நம்மளே சொன்னது போல மோவாப் தேசம் வந்து சவக்கடலுக்கு அருகில் இருக்கிறது. அது 2 ஆறுகள் வந்து ஓடுறதா நான் சொன்னேன். அந்த ஆறு வந்து அர்னோன், அடுத்து வந்து சேரேத் அப்படின்ற ஆறு. இந்த 2 ஆற்றினுடைய இடையில இவங்க குடியிருந்தவங்க. கர்த்தர் இவங்களுக்கும் எல்லையை வரைஞ்சார். இவங்களுக்கு வந்து மோவாபுடைய எல்லை அப்படின்றதே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னாகமத்துல 22ஆம் அதிகாரத்துல நம்ம எடுத்து வாசித்தோம்னா என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்துல இவர்களுக்கு குறித்ததான அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 13ஆம் வசனத்துல நம்ம எடுத்து வாசித்தோம்னா என்னாகம் 22:13 23ஆம் சரி, அது நான் தப்பா குறிச்சிருக்கிறேன். அதாவது இதுல மோவாபுடைய எல்லை என்ன அப்படின்றத சொல்ல இருக்கும். அடுத்த கிளாஸ்ல நான் சொல்றேன். அடுத்து இந்த 2 ஆற்றுக்கு இடையில தான் இந்த மோவாபுடைய எல்லைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த மோவாபியர்கள் வந்து எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்க அப்படின்னா மோவாபியர்கள் வந்து எப்பயுமே இஸ்ரவேலர்களை வந்து துன்புறுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா உபாகமம் 2:9 ஒரு காரியத்தை வந்து கர்த்தர் சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நீ மோவாபை வருத்தப்படுத்தாமலும் அவர்களோட போர் செய்யாமலும் இரு, அவர்கள் தேசத்தை உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, இஸ்ரவேலருக்கு ஒரு கட்டளை கொடுத்திருப்பார். நீ வந்து என்ன பண்ணக்கூடாது, மோவாபை வந்து நீ வந்து வருத்தப்படுத்தக்கூடாது, அவங்களோட நீ போர் செய்யவும் கூடாது. அப்படி போர்
செய்யவும் இருக்கணும். அதே நேரத்துல அவங்க தேசத்துல இருந்து நான் உனக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்றது கர்த்தர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சொல்லி இருந்தாரு. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியமா இன்றளவும் கூட அது வந்து பேசப்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. அதாவது வந்து பார்க்கும்போது இது எதுக்காக ஆண்டவர் இப்படி சொன்னாரு அப்படின்னா, மோவாபியர்கள் மேல் கர்த்தர் வந்து புறஜாதியான மோவாபியர்களை வந்து கர்த்தர் வந்து நேசிச்சாரு. ஏன்னா மோவாபிய பெண்ணான ரூத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அப்படின்ற ஒரு காரியமும் சொல்லப்பட்டிருக்கதா பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல இந்த மோவாபியர்கள் வந்து 23:3 ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு இந்த மோவாபியர்களுக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, 23:3 வந்து பாத்தீங்கன்னா, வேசியின் பிள்ளைகளை கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. அவனுக்கு 10ஆம் தலைமுறை ஆனவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படல் ஆகாது. ஆண்டவர் வந்து வேசியின் பிள்ளையாய் இருக்கிற அதாவது அம்மோனியரும் மோவாபியர்களை வந்து கர்த்தருடைய சபைக்கு கண்டிப்பா உட்படல் ஆகாது அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சொல்லிடுவாரு. அப்படி சொன்னனால எத்தனை தலைமுறை அப்படின்னா 10 தலைமுறைக்கு அவங்க வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து வச்சிருப்பாரு. அப்படி வச்சது வந்து நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஆபிரகாம்ல இருந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இந்த போவாஸ் வந்து 10வது தலைமுறையா இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஒரு கேப் கொடுத்து கர்த்தர் வந்து அவங்கள தண்டிச்சு திரும்பியும் ஆண்டவர் உள்ள இரக்கத்துல உள்ள விடுறத வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அதுல வந்து நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய யூதாவுடைய பேரேஸ், எஸ்ரோன், அம்மினதாப், நகசோன், சல்மோன் 10வது தலைமுறை தான் யாரு? இந்த போவாஸ். அப்ப ஆண்டவருடைய கிருபை 10 தலைமுறைக்கு வந்து அவர் சொன்ன அந்த காரியங்கள் சட்ட புத்தகத்துல என்ன எழுதியிருக்கோ அதன்படி இந்த புத்தகத்துல நடக்கிறத நம்ம 10 தலைமுறைக்கு கண்டிப்பா இந்த மோவாபியர்கள் வந்து உள்ள வரக்கூடாது என்பது ஆண்டவருடைய தீர்மானமா இருந்தது. அது எங்க முறியெடுக்கப்பட்டது அப்படின்னா ரூத்தின் மூலமாக அது வந்து கர்த்தர் இரக்கம் காண்பித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக ஆண்டவர் வந்து சொன்னதுபடி என்ன சொன்னாரு? இந்த மோவாபியர்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க போர் செய்யக்கூடாது, அவங்களுடைய அந்த இடத்துல இருந்து நீங்க ஒண்ணுமே நீங்க வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றது கர்த்தருடைய ஒரு ஆணையா இருந்துச்சு. அது இன்றைய அளவும் அது கடைபிடிக்கப்படுவதா சொல்றாங்க. என்ன அப்படின்னா தாவீது ராஜாவும் என்ன பண்ணுவாரு, அநேக தேசங்களை போய் அவருடைய காலத்திலும் போர் செய்து போர் செய்யறத பார்க்க முடியாது. ஆனா அவர் கொஞ்சம் கூட ஒரு இடத்துல கூட மோவா தேசம் ஒன்றையும் அவரு பிடிச்சது கிடையாது. அதே போல தாவீது காலத்துல வந்து இந்த மோவாபியர்கள் வந்து இஸ்ரவேலருக்கு வந்து கப்பம் கட்டினாங்க. அப்படி கப்பம் கட்டினாலும் கூட மோவாப் தேசம் ஒன்று கூட இஸ்ரவேலருக்கு வந்து சொந்தமானதுல. அப்ப அவங்க கப்பம் கட்டுறாங்க அந்த ராஜாவுக்கு. ஆனாலும் மோவாப்பர்கள் வந்து அவங்களுடைய தேசத்தை வந்து யாருமே தொடவே இல்லை. ஏன்னா கர்த்தர் அவங்களை வந்து என்ன சொன்னாரு, உபாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டபடி நீங்க வந்து யாருமே என்ன பண்ணக்கூடாது, அவங்க கூட போர் செய்யக்கூடாது, அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, அதே நேரத்துல அவங்களுடைய அந்த எந்த இதையுமே நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரியத்தை சொன்னதுனால அது தலைமுறையா அதை நீடிச்சதை நம்ம பார்க்க முடியுது. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2 சாமுவேல்ல அது கப்பம் கட்டுகிற அந்த நிகழ்ச்சி கூட சொல்லப்பட்டிருக்கும். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் மோவாபியரை முறியடித்து அவர்களை தரைமட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொண்டு போட்டு 1 பங்கை உயிரோட வைத்தான். இவ்விதமா மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். ஒரு தடவை கூட தாவீதை கூட இந்த மோவாபியர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது காப்பாத்துவாங்க. சோ இந்த மாதிரி வந்து இப்படிப்பட்ட இந்த மோவாபியர்கள் அதன் பின்பு நான் சொன்னேன்ல கர்த்தர் சொன்ன அந்த கட்டளைய இன்றளவும் அதை வந்து காப்பாத்துறாங்க அப்படின்றதுக்கு என்ன ஒரு சாட்சி அப்படின்னா 1947 வந்து இஸ்ரேல் தேசம் வந்து புதிய தேசமா உருவான போதும் கூட இஸ்ரேல் தேசத்தின் அந்த அமைப்புக்குள்ள மோவாபின் அந்த ஒரு பகுதியை கூட அவங்க வந்து சேர்த்துக்கல. அவங்க வந்து ஒரு பகுதியை கூட சேர்த்துக்கல. இஸ்ரேல் தேசமாவே தான் இருந்துச்சு. அந்த மோவாப் தேசத்துல இருந்து இதுவரை அவங்க ஒரு கை கூட அவங்க வந்து வைக்கல. அப்ப வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க தேசத்துல உனக்கு ஒன்றும் சுதந்திரமாக கொடேன் அப்படின்ற அந்த வாக்கு இன்றளவும் நிறைவேறது வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை
கொடுக்கக்கூடியதா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மோவாபியர்கள் எப்பயுமே வந்து இதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்ல, மோவாபியர்கள் எப்பயுமே இஸ்ரவேலருக்கு தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்குமே நல்லா தெரியும். என்னாகமத்துல உள்ள அந்த பாலாக்கு, அதாவது அந்த ராஜா வந்து, மோவாப் ராஜா வந்து என்ன பண்ணுவாரு, பிலேயாம கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை வந்து சபிக்க சொல்வாரு. ஆனா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் வந்து அந்த அந்த பிலேயாம வந்து கண்டிச்சு உணர்த்துவாரு. அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக இந்த மோவாப்பியர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படி அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அது தீர்க்க தரிசன புத்தகத்துல மோவாப்பியர்களை கர்த்தர் பயங்கரமா கண்டிப்பாரு. சில டைம் கூட கொடுத்துருவாரு, 3 வருஷத்துக்குள்ள இந்த தேசம் வந்து அழிஞ்சிரும் அப்படின்றத கூட நம்ம ஏசாயா புத்தகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். அப்ப வந்து கர்த்தர் வந்து அந்த வேசியின் பிள்ளைகளை கூட ஏத்துக்கொள்றதுக்கு ஆண்டவர் வந்து ரெடியா இருக்கிறாரு. ஆனா தன்னுடைய சொந்த ஜனத்தை வந்து சபிக்கணும்னு அப்படின்னு நம்ம ஒரு வாயை எடுத்தாங்கன்னா கர்த்தர் வந்து என்ன பண்ணிடுவாரு, அழிச்சிருவாரு. அவருடைய ஜனங்களை வந்து எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம வாயினால் சபிக்க கூடாது. சாபம் வந்து என்ன சொல்றது, அது ஒரு பெரிய ஒரு தப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப வேசியின் பிள்ளைகளை கூட கர்த்தர் ஒரு விசை வந்து தண்டிச்சு ஒரு 10ஆம் தலைமுறைக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து பெர்மிஷன் கொடுக்குறாரு, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஏத்துக்கிறாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சபித்ததின் நிமித்தமாக என்ன ஆயிருது அப்படின்னா அவங்க கஷ்டம் ரொம்ப படுறாங்க. பாபிலோனியர்கள்ட்ட அடி வாங்குறாங்க. ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், அந்த புத்தகத்துல நீங்க 3 தீர்க்கதரிசன புத்தகத்துல பாத்தீங்கன்னா மோவாபியர் உள்ள அடி வந்து ரொம்ப பயங்கரமா கர்த்தர் தண்டிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து இவர்களுடைய தெய்வம் யாரு அப்படின்னு வந்து பார்க்கும்போது காமேஸ் என்பது இவர்களுடைய தெய்வமா இருக்கிறாங்க. இந்த தெய்வம் வந்து பார்த்தோம்னா மழை, புயல், விவசாயம் இவற்றுக்கு வந்து கடவுள் தான் யாரு, இந்த காமேஸ் தெய்வம். சோ இந்த மோவாபியர்கள் வந்து சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப நம்ம எப்படி தேவனுடைய ஜனம் எப்படி நாங்க இஸ்ரவேல் தேசத்தார் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிக்கிறோங்களோ, அது போல இந்த மோவாபியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தங்களை வந்து கேமேஷோட தேவனுடைய ஜனம், அதாவது இங்க சில இடங்கள்ல கேமேஸ் சொல்லுவாங்க, சில இடங்கள்ல காமேஸ் அப்படின்னு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மோவாபியர்கள் வந்து தங்களை வந்து கேமேசின் தேவனின் ஜனம் அப்படின்னு பெருமையா சொல்லிப்பாங்க. எங்க வந்து பாக்குறோம் அப்படின்னா என்னாகம் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துல இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னாகம் 21 29 வந்து 21 எடுத்துட்டோம்னா 21 29 வந்து இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ஐயோ மோவாபே, கேமோஸ் தேவனின் ஜனமே அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கோம். அப்ப இவங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, நான் வந்து தேவனுடைய ஜனம், அதாவது கேமேசுடைய தேவனுடைய ஜனம் அப்படின்றத அவங்க அழைச்சுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இதே போல எரேமியாலையும் 48ஆம் அதிகாரம் 46லயும் இந்த காரியம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த மோவாபியர்கள் அடுத்து வந்து அதிகமா பேசப்பட்ட ஒரு இடம் எங்க அப்படின்னு வந்து பார்த்தோமா, கடைசியாக நம்ம சாலமோன் ராஜா வந்து வீழ்ந்த ஒரு இடம் அப்படின்னா அந்த மோவாபிய பெண்கள்கிட்ட விழுந்து போய் கடைசி காலகட்டத்துல அவர் வந்து மோவாபிய பெண்களை திருமணம் செய்யறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்க அந்த காமேசு தெய்வத்தை குறித்து காரியங்களை சொல்லிக்கொண்டே இருந்து கடைசியில அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மெல்ல மெல்ல சாலமோன் ராஜா என்ன பண்ணாரு, இருதயம் கரைந்து போய் சாலமோன் ராஜா இருதயம் முற்றிலும் வழி விலகி போயிரும். அதை வந்து நம்ம பார்க்கும்போது 1 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து பார்த்தோம்னா இவர் வந்து காமேசுக்கு பலிபீடமே கட்டி விட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்ப 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 7-8 வந்து பார்க்கும்போது இப்ப சாலமன் ராஜா என்ன பண்ணுவாரு, அந்த காமேசுக்கு வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா பலிபீடத்தை அவர் கட்டுறத நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில இருந்த இந்த மோவாபிய பெண்கள் சோ இப்படி சாலமன் வந்து கட்டிய பலிபீடத்தை வந்து கடைசியா வந்து பார்த்தோம்னா யூத ராஜாவாகிய யோசியா வந்து அவர் வந்து தகர்த்து போடுவார். இதை வந்து நம்ம எங்க பாக்குறோம் அப்படின்னா 2 ராஜாக்கள் புத்தகத்துல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஜன கூட்டத்துல இருந்துதான் என்ன ஆயிருது அப்படின்னா மோவாபிய பெண்ணாகிய ரூத் வந்து அந்த கூட்டத்தை விட்டுட்டு உண்மையான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதான் எனக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. அந்த ஒரு வசனம் வந்து உண்மையிலே பயங்கரமான ஒரு வசனம். அந்த ரூத் புத்தகத்துல ஒரு வசனம் வந்து சொல்லப்பட்டிருக்கும்.
இந்த பேக்ரவுண்ட படிச்சோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உண்மையிலே ஒரு பயங்கரமான ஒரு வைராக்கியமான ஒரு ரூத். அப்படிப்பட்ட அந்த சந்ததியாரிடந்து இந்த மோவாபியர்களை குறித்து இன்னும் தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைய பயங்கரமா சொல்லி இருக்கிறாங்க. அவருங்க ஆண்டவர்கிட்ட அதிகமா அடி வாங்குவாங்க. ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவங்கள பயங்கரமா நியாயம் தீர்ப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு ஜாதியில் வந்த அந்த ரூத் வந்து நம்முடைய தேவனை குறித்து கண்டிப்பா நகோமி வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. 10 வருடம் அந்த மோவாப் தேசத்துல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப வந்து எப்ப திருமணம் நடந்தது என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலையில நம்முடைய தேவனை குறித்து அதிகமா சொல்லியிருப்பாங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எகிப்துல தன்னுடைய ஜனத்துக்காக அவர் எவ்வளவு வைராக்கியமா இருந்தார் அப்படின்றத வந்து கண்டிப்பா அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில அதை ஏற்றுக்கொண்டு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய தாய் தகப்பன், தன்னுடைய சொந்த தேசம், அதை எல்லாத்தையும் விட்டுட்டு யெகோவா தேவனை பின்பற்றி வர்றதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். இந்த உலகத்துல பார்க்கும்போது எத்தனையோ பேர், கோடிக்கணக்கான மக்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தரை அறியாத நிலைமையில இருளுல இருக்கிறாங்க. ஆனா நம்ம கர்த்தர் நமக்கு வெளியேறப்பட்ட ரட்சிப்பை மீட்டு கொண்டு இருக்கிறார். அந்த ரூத்தை மீட்கிறதுக்கு ஒரு போவாஸ் வந்தது போல நம்மளை மீட்கிறதுக்கு கர்த்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவே அவருடைய குமாரனை குறித்து நம்மளை வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமா நம்மளை மீட்டு நம்மளை குறித்து ஒரு திட்டத்தை, எப்படி ரூத்துடைய அந்த குடும்பத்திலே நிகழ்ந்த ஒரு நல்ல காரியம் உலகத்துக்கு ஆசீர்வாதமா ஆண்டவர் மாத்தி கொடுத்தார். அதே போல நம்முடைய குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வைத்து நம்மளை மீட்டு இருக்கிறாரு. அப்ப நம்மளும் இந்த உலகத்துக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய பெண்களா இருக்கிறோம். குடும்பத்திலே ஆசீர்வாதமா இருக்கணும் முதலாவது. அடுத்து வந்து அம்மாமாராய் நம்மளுடைய பொறுப்பு நிறைய இருக்குது. பிள்ளை வளர்ப்பும் சரி, அடுத்தது மருமகளாய், அடுத்து போகும்போது மாமியாராய், அடுத்து இப்படி நிறைய காரியங்களே கர்த்தர் வந்து நம்மளே ஆசீர்வாதமா வைக்கணும்ன்றதுக்காக நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. அப்ப நம்ம திட்டத்தை நம்ம என்னைக்காவது புரிந்திருக்கிறோமா? இந்த ரூத்து புத்தகம் ரொம்ப சவாலா இருந்துச்சு. இந்த உலகத்துல நமக்கு வேற எதுவுமே இல்லாம இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அல்ல நம்ம பெரிய பெரிய கார் இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம். ஆனா நம்மிடத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உண்மையிலே நம்ம ரொம்ப பாக்கியவான்கள் அப்படின்றத, ஒரு நாள்ல நம்மளுடைய அக்கௌண்ட்ல மணி இல்லாம இருக்கலாம். ஆனா வந்து நம்மிடத்துல யார் இருக்காரு, அதை விட ஒரு பெரிய தேவன் வந்து நம்மிடத்துல இருக்கிறாருன்றத எனக்கு ரொம்ப அதிகமா பேசுச்சு. அப்ப நம்மளுடைய வாழ்விலே நம்ம தேவ திட்டத்தை எப்படி நம்ம நிறைவேற்ற போறோம் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்குது. இதுதான் ஒரு பெரிய இன்ட்ரோடக்ஷன். அடுத்து நம்ம இன்னும் வேதத்துக்குள்ள ஒவ்வொன்றா போகும்போது இன்னும் நம்ம நிறைய காரியங்களை நேமாவே ரூத் புத்தகத்துல இருந்து நம்ம நிறைய கத்துக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் கூட நான் சொன்ன இந்த காரியத்தை குறித்து கொஞ்சம் சிந்தித்து டெய்லி இந்த புத்தகத்தை படிங்க. ஆண்டவர் டெய்லி உங்களுக்கு ஏதோ புதிய புதிய காரியங்களை கண்டிப்பா காமிப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆண்டவருடைய கிருபையை பார்க்கலாம், ஆண்டவருடைய அன்பை பார்க்கலாம். அதுல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்கன்னா ரூத்துடைய வார்த்தை அவ்வளவு அருமையா இருக்கும். உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததானால், அப்ப கர்த்தருடைய தயவு, மனுஷருடைய தயவு, இதெல்லாம் எவ்வளவு முக்கியம் இந்த உலகத்துல அப்படின்றத ரூத் ரொம்ப அதிகமா உணர்ந்திருந்தாங்க. ஒரு மோவாபிய பெண்ணுடைய வாயிலிருந்து இவ்வளவு